அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சனி பகவான் கர்ம காரகன், தொழில் காரகன், ஆயுள் காரகன், கால்களுக்கு காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ மீனமனையில் அமர்ந்திருக்கார். அந்த மீனமனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். எப்போ அடைகிறார் அப்படின்னா 13/7/2025 அன்று. அப்போ இது எது வரைக்கும் இருக்கிறது அப்படின்னா 27/11/2025 வரை, அதாவது இந்த 138 நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து கொண்டு தனது பலனை கொடுக்க போகிறார். வக்ரம் என்பது தனது இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு கெடுபலன்கள் நடந்து கொண்டிருக்குன்னா இப்போ அப்படியே மாறப்போகிறது, நல்லதை கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது என்ன பலனை கொடுக்க போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ரம் பலன் 138 நாட்கள், அதுவும் குறிப்பாக 13/7/2025 3/10/2025 வரை இந்த 83 நாட்கள் சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணமாகிறார். அதே போல 4/10/2025 27/11/2025 வரை இந்த 55 நாட்கள் குருவினுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் மேற்கொள்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பலனை தரப்போகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு? இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யாரு அப்படின்னா 8க்குரியவன், அட்டமாதிபதி. வலி, வேதனை, துக்கம், துயரம் மற்றும் எதிர்பாராத சம்பவத்தை தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த 8ஆம் இடம். அதே போல பாக்கியத்தை தரக்கூடியவனும் அந்த சனி பகவான். இப்போ அந்த சனி பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாக இருந்து பலனை கொடுக்க போகிறார். அப்ப என்ன பலன்? அப்ப 8க்குரியவன் 10ஆம் இடத்துல போய் அமரும் போது என்னாகும்? ஒரு வலியையும் வேதனையும் ஒரு மாதிரியான இடைஞ்சலையும் கொடுக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப சனி வக்ரமாகிறார். வக்ரம் என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ இதுவரைக்கும் ஒரு வலிகளையும் ஒரு வேதனைகளையும் ஒரு துயரங்களையும் அலைச்சலையும் திரிச்சலையும் கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி பகவான் இப்ப அதிலிருந்து உங்களுக்கு விலக்களிக்க போகிறார். அப்ப சனி பகவானால நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த மிதுனராசி என்பர்கள். அப்போ தொழில் விஷயத்தில் ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு அதிலிருந்து விடுதலை. தொழில் நன்றாக இருக்க போகிறது. தொழிலிற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்த அத்தனை முயற்சிகளும் பலிதமாக இருக்கிறது. இப்ப தடை இருந்ததா, பிரச்சனை இருந்ததா, அது விலகப் போகிறது. அப்போ ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஒரு வலியை கொடுத்து கொண்டிருந்தது வேலையில், இப்போ அந்த வலி நிவர்த்தி ஆகிறது. உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ள போகிறார்கள். மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளலையே, எங்களை எப்பவுமே திட்டிகிட்டே இருந்தாரே, நான் நல்லது பண்ணாலும் எதையாவது ஒரு குறை கொண்டு ஒரு வேலையை அதிகமாக கொடுத்து கொண்டு ஒரு டார்ச்சர், ஒரு பழு அப்படிங்கிற தன்மை நமக்கு இருந்ததே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இப்போ அப்படியே மாறப்போகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் விலகப் போகிறார்கள், அல்லது உங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. அப்போ வேலை நன்றாக இருக்க போகிறது. நீங்க தான் அதுக்கு காரணகர்த்தாவாக இருக்க போகிறீர்கள். அப்போ கொடுத்த வேலையை திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கு. அதன் மூலமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்ர காலகட்டம் அமையும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கு நல்ல வேலை கிடைக்கும். படித்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்குண்டான ஒரு வேலை கிடைக்கும். இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தவர்கள் இப்போ உங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி
உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் நிச்சயமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வக்ர காலகட்டம் அமையும். இந்த வக்ர காலகட்டத்தில் தொழில் சார்ந்த அதற்கான முதலீடுகளை போடுவதில், அதை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதை 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 மாற்றியமைக்கக்கூடிய முடிவுகளும் அது சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இந்த சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்துல என்ன இருக்கு? தூக்கம் இருக்கு. இதுவரைக்கும் தூக்கம் கெடுத்து கொண்டு இருந்தது. ஒரு நல்ல தூக்கம் இல்லை என்று இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு தூக்கம் வரப்போகுது. அதுதான் முக்கியம். தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல தூக்கம் வருதுன்னு அர்த்தம், மனநிறைவோடு இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ரம் அமையப் போகிறது இந்த சனி. அப்போ தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்ல தூக்கம் வரப்போகிறது. 12ஆம் இடம் என்பது முதலீடுகள். முதலீடு செய்வதில் இருக்கிற தொல்லைகள், பிரச்சனைகள், முதலீடு செய்ய முடியாமல் சில தடைகள், சில காரிய தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் நிவர்த்தியாக போகிறது. ஒரு நல்ல முதலீடு கிடைக்கப் போகிறது. 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகம். அந்த அயன சயன சுகமே நல்லா இல்லை. ஒரு நல்ல தாம்பத்திய சுகம் இல்லை, ஒரு தூக்கம் இல்லை, ஒரு சுகம் இல்லை. அதெல்லாமே சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமைய பெறும். 12ஆம் இடம்ங்கிறது என்ன? இது வெளிநாடு. சனி எங்க பார்க்குறோ அங்கே கெடுப்பார். அப்போது இப்போ வக்ரமாகி பார்க்கும்போது சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் அமைய பெறும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அப்போ இதுவரைக்கு தடை கொடுத்து கொண்டிருந்தது, விசா கிடைக்கல, விசா அப்ளை பண்ணி காலதாமதமாச்சு, அல்லது வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதியில் சில ஒப்பந்தங்கள் கிடைக்கல, அப்படியே ஸ்டாக்காக இருக்குது, விற்பனை ஆகலை, இப்படி நெகட்டிவ் இருந்த விஷயங்கள் இப்போ அங்கே பாசிட்டிவாக மாறப்போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அடுத்ததாக அந்த சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்தார். 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். உங்களுக்கே சுகம் நன்றாக இல்லை, ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நொயின்ட்டே இருக்குது, வீட்டில் வந்தால் ஒரு நல்ல நிம்மதி இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிதுனத்துக்கு இப்போ நிம்மதி வரப்போகிறது. அது சரியாக போகிறது. அதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப் போகிறது. வீடு அமையல, நிலம் அமையல, சொத்து அமையல, இந்த மாதிரி சுகம் அமையல, ஒரு வீடு அமைக்கல, ஒரு வாகனம் வாங்க முடியல, தடை, தொந்தரவு, பிரச்சனை இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு வாகனம் வாங்கணும், நிச்சயமாக வாங்கிடுவீங்க. உக்கிரமாக செயல்பட போகிறது. அதே சனி பாக்கியஸ்தானத்தின் அதிபதி அல்ல, உங்களுக்கு ஒரு பாக்கியம், ஒரு கௌரவம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே போல சனி பகவான் 10ஆம் இடத்தை அதாவது 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் இடம்ங்கிறது திருமணம். நிறைய பேர்த்துக்கு இந்த மிதுனத்துக்கு குரு பலன் வந்துருச்சு, குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குது, திருமணம் நடந்துரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் இதுவரைக்கும் நடக்கவே இல்லையே சார் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா 8ஆம் அதிபதி இல்லவா 7ஆம் இடத்தை பார்த்தார், சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. வரன் வந்துச்சு, பார்த்தோம், பட் பதில் கிடைக்கல, பார்த்துட்டு போயிடுறாங்க, பட் எந்த பதிலும் கிடைக்கல. ஸோ இப்படியெல்லாம் சில மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த வக்ர காலத்திலிருந்து அது தலைகளாக மாறப்போகுது. அப்போது ஏற்கனவே பார்த்தவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு உண்டு. அந்த வரனே உங்களுக்கு எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். இது 100% உண்மைதான், இதில் மாற்றம் இல்லை. வக்ர நிலையில் இருந்து சனி பார்க்கிறார். இயல்புக்கு மாறிய தடைகளை கொடுத்த விஷயங்கள் இப்போ தடைகளை நீக்கப் போகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. சமுதாயத்தில் மக்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அதாவது மக்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், பொதுப்பணித்துறை, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும்.
இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. திருமணம் நடக்கும், கூட்டாளிகள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் களைய போகக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல வேலை கிடைக்கும், கணவன் அல்லது மனைவிக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அது சரியாகும். கலத்திர சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. தந்தைக்கு ஒரு நல்லது நடக்கலை என்று இருக்கின்றவர்களுக்கெல்லாம் தந்தைக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை, தந்தையினுடைய உடல்நலம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது ஒரு சிலர் சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இருந்தக்கூடிய விஷயங்கள் இப்போ அதை முடிச்சிடலாம், அதை சரிகட்டி விடலாம், ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை கொடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்ர காலம் அமைய பெறும் அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்லலாம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு. இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பாருங்கள். ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்காரா, இல்லை உச்ச பலத்தோடு இருக்காரா, இல்லை வர்க்கோத்தமம் பலம் பெற்று வலிமையாக இருக்கிறாரா, பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கிறாரா, இல்லை உங்கள் ஜாதகத்திலேயே சனி வக்ர நிலையில் இருக்காரா, இல்லை 6, 8, 12ஆம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டியில் இருக்காரா, அல்லது இந்த சனி பகவான் சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதன் பலன் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.